பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வா அதீதம் ககன சதுர்சம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூ பாவா அதீதம் திரிகுணரைதம் சத்குரும் தத்துவபோதத்தில் ஆத்மன் இந்த உண்மையான நான் கடவுள் அதுக்கு வரைவிலக்கணம் இருக்கு. தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வேதிரிக்தா. தூல உடம்புனா இந்த உடம்பு, சூக்ஷ்ம உடம்புனா மனம் புத்தி சித்தம் அகங்காரம், காரண உடம்புனா அறியாமை. இது மூன்றுலேயுமே இருந்து ஆத்மன் இப்படி வேறுபட்டது. பஞ்சகோஷ விலக்ஷணா, பஞ்சகோஷத்திலேருந்து வித்தியாசமானது. அவஸ்தாத்திரே சாட்சி, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை மூன்றையும் இது சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கு. சச்சிதானந்த விக்ரஹா, அது என்னன்னா அது இருக்கிறது, அது இருக்கிறது, அந்த தெரியும். சுயம் பிரகாசா, அது ஆனந்தமயம். இது அதை ஆத்மன்ற டெஃபினிஷன். நேற்று சொல்லி அப்புறம் நம்மளோட யூனிவர்சிட்டி நண்பர்கள் இன்னொரு ஒரு நண்பர் 12-16 வயது முதல் என்னை பார்த்து வந்தாராம். இப்போ உங்களை நான் மானச குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் நீ ஏற்கலை, நான் ஏற்கலை. அப்புறம் நம்மளோட யூனிவர்சிட்டி நண்பர்கள்ட்ட நான் கேட்டேன், நேற்றை விட இன்று என்ன அமைதி, மகிழ்ச்சி, ஒரு திருப்தி கூடிக்கொண்டிருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டு போகிறதா? நல்லா தெரியும் குறைந்துட்டு போகுதுண்டு. அப்புறம் செல்லியம்மா நானும் பீச்சில் இல்லை அதில் அதை பற்றி கேச்சு. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்மளோட நண்பர்கள், நம்மளோட குழந்தைகள் வாழ்க்கையை நம்ம வாழணும், வாழ்க்கை நம்மளை வாழக்கூடாது. ஆனால் 99.9 வானங்க சல்றாய், ஹிந்தியில் சொல்ல சல்றாண்டா போகுது, ஒன்றும் போகலை. நீ அப்படியே வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறாய். இல்லையா? அப்போ அந்த வரைவிலக்கணத்தில் நம்ம இன்றைக்கு ஒரு டாபிக் எடுத்தோம். அது அவஸ்தாத்திரைய சாட்சி. அது இப்போ வர எல்லா சாதாரணமான விஷயங்கள்லே நீ வாழ்க்கையில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உடல் நலத்துடன் மனநலத்தும் இருக்க வேண்டாம். இந்த உலகத்தில் நடக்கிறத நீ அதோட இந்த தூர இருந்து சாட்சியாக பார்த்து கொண்டு இரு. அதுக்கு அவ்வளோ ட்ரைனிங் வேணும். இப்போ நான் இஸ் எ சைக்காட்ரிக் டாக்டர் இல்லை, அதிலே பிணைஞ்சபடியாக கட்ட. ஸோ அவஸ்தாத்திரைய சாட்சி. அது சாட்சி என்னன்னு பார்க்கணுமே. இப்போ ஒரு இடத்துல ஒரு 2 பேர் சண்டை பிடிக்கிறான். அப்போ போலீஸ்காரன் நீ பார்த்து நீ பேரை பிடிச்சிட்டு போயிட்டான். போய் நீ என்ன பார்த்தேன் அவன் சொல்கிறான், எஸ் நான் நின்றேன், இவங்க 2 வந்து சண்டை பிடிச்சான். உண்மையை உள்ள சொல்லிவிட்டு அவனை போயிடுவான். அவன் அந்த நிகழ்ச்சியில் அந்த இன்சிடெண்ட்டில் முடியுங்கோ சம்பந்தப்படவில்லை, அவன் அதை பாதிக்கப்படவும் இல்லை. இப்போ இதில் தான் விசேஷம். இந்த சாட்சி பாவம்ன்றத பெரிய ஆழமான விஷயம். உதாரணத்துக்கு 84 லட்சம் பிறவி என்று நீ எடுத்தோம், புல்லாகி பூடாகி அதில் இருக்கு. நல்லா யோசிச்சுப்பார். ஒவ்வொரு பிறவிலையும் நீ இந்த உடம்பை முடியுங்கோ கலட்டினாய் இல்லது கலட்டி வைக்கப்பட்டது. சரி, நமக்கு இல்லையா? அப்போ என்ன இருந்தாய், நீ கட்டி பிடிச்சோன்னு இருந்தா என்ன, நீ தான் உடம்பை கட்டி பிடிச்சோன்னு இருந்தா, அதை இன்னும் உதைச்சி கெட் அவுட்டு வந்தது. அப்போ நீ இப்போ இந்த அது போன பிறவியை விட்டுருங்கோ, இந்த பிறவியில் இந்த உதைக்க போகிற இந்த உடம்பை நீ சாட்சியாகப்பார். அதாவது தூல சூக்ஷ்ம காரண சரீரா
எதிரித்தா இந்த உடம்ப இப்போ நம்ம அப்படி பார்க்கலையே, நானுண்டா இந்த இருக்கேன். நோ, நீ எப்படி தான் கட்டி எழுதாலும் இன்னொரு நாளைக்கு இந்த உடம்பு உதைக்க போகுது. அது சங்கராச்சாரியா முதல்ல எழுதி சொல்கிறேன். இந்த உடம்பு அவரிடத்துல வருது, நீ உடம்பை நான் என்னதுன்னு சொல்கிற, கழுகு நரி நான் அவங்கெல்லாம் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு விட்டுருக்காங்க. இதை இந்த உடம்பு நீ நான் என்னதுன்னு சொல்கிறது, அதை பார். அப்போ என்னது மரியாதையோட இப்போது அதுக்கு இவ்வளவு தூரம் இல்லை, அறிவும் ஞானமும் இப்போ சத்தியமோ இல்லையோ அதை விடுங்க, ஞானத்திலாம் இது உண்மையோ இல்லையோ சொல்லி இதெல்லாம் கம்மான இருக்கும். நம்ம உள்ளதை உள்ளபடி உள்ளளவன், இது உள்ளது. அதான் நமக்கு இருக்கிற என்ன சிரமம் வேண்டா, நான் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ உதவண்டு. அப்போ இந்த சாட்சி பாவத்தில் முதலாவது உடம்பு பார். இந்த உடம்பு உனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான உபகரணம், அதை மறக்கக்கூடாது. உடம்பை முன்ன இழுக்கென்று இருந்தேன், உடம்பினின் உள்ளே உரு பொருள் கண்டேன். பாருங்க, அந்த பரபிரம் அந்த பெருமானதில் வீட்டில் இருக்கிறார். உடம்பின் உத்தமன், அதை 2ஆம் தரம் சொல்கிறார். சாதாரண ஆளும் இல்லை, அந்த பரம்பொருள், அண்டங் கடந்த பொருள், அளவிலதோ ஒரு ஆனந்த வெள்ளப்பொருள் இருக்கிறது என்று. உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில், சாதாரணமாக இல்லை, கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன்டா சரியான முறையில் அதை கவனித்து கொண்டிருக்கிறேன். அது வேற விஷயம். ஆனால் நம்ம இருக்க நிலை விடுங்க, நோ, நீ உடம்பினில் உத்தமன் என்று இல்லை, உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம். அப்படி நீ பார்த்தா இந்த சாட்சி பாவம் தானாக வரும். கோயில், இப்போ கோயிலுக்கு நீ ஒத்துக்கொண்டே போகிற இல்லையே. ஸோ முதல் உடம்பை தெளிவாக பாருங்கள். என்னென்னா இப்போ நான் நேற்று ஏன் சொல்கிறேன்டா, அவன் துடிச்சடிச்சு 16 வயது பிறகு என்ன மானசீக குருவாக நேற்றுக்கொண்டான். ஏதோ நடக்குது சந்திக்கிறோம் இல்லையோ, இல்லாடியம்மா அந்த 16 வயது பிறகு அங்கே ஆடியோ பார்த்தாலாம் நான் முதுகில் 2-3 குத்து போட்டேன்னா உத்தியோகம் கிடச்சிடான்னு சொல்லி கொண்டிருக்கான். ஓகே இல்லை, மற்றவங்க முடிச்சிடாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்டா, இந்த இடத்த கொஞ்சம் டைவர்ஷனாக அவங்கள்ட்ட சொன்னேன், உனக்கு இவ்வளோ யூனிவர்சிட்டியில் டீன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பெரிய பெரிய ஆக்கள் இல்லை, உனக்கு இந்த பக்கம் இந்த சிறை ஒழுங்காக தான் இருக்குது, ஆனால் ஒரு சிறை தான் இருக்குது உன்னோட. நான் என்ன இன்னொரு சிறை இல்லை, அதனோட என்ன பறக்க முடியாது. ஆகவே என்னது இது சொல்கிறது, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ பொருளோட இருக்குது, ஆனால் மற்றது அருளாகிய சிறகுனோட இல்லை. ஆவினி பறக்க முடியாது. கிளியர். ஸோ இப்போ என்ன பண்ணு, அதுக்கு நான் சொல்லி கொண்டு வந்தேன். அவங்க கேட்கல, என்ன தான் பார்க்க வந்தாங்களேன்னு நானே என்ன பை ஃபோர்ஸ் ஜபர்தஸ்தின்னு சொல்கிறேன் ஹிந்தியில் சொல்லி கொண்டு இருந்தேன். நான் விடவே இல்லை அவங்கள. ஸோ என்ன சாட்சி பாவம், விட்னஸ் கான்சியஸ்னஸ். ஓகே, அப்போ அடுத்தது மனம். முதல்ல என்ன, தூல சூக்ஷ்ம மனம். மனம் என்னக்குள்ள மனம், புத்தி, சித்தம் 4 இருக்குது நம்மகிட்ட. சொல்லுங்க, மனம் என்றால் எண்ணங்களின் தொகுப்பு. சொல்லுங்க, மனம், புத்தி என்றா இன்டலெக்ட் அறிவு, சித்தம் என்றா எத்தனையோ பிறவிலேருந்து நம்ம செய்த இல்லை எண்ணி அத்தனையும் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை சித்தம்னு சொல்கிறேன். மனம், புத்தி, சித்தம். ஆகாரம்னா இந்த பொய்யான நான், உண்மையான நான் இல்லையே. இந்த 4 சேர்ந்தது சொல்கிறது சூக்ஷ்ம சரீரம். அப்போ அது மனம் என்ற இடத்துக்குள்ள 4லையும் வந்துட்டு இதை எண்ணி சொல்லும் சாட்சியாக பார். உதாரணத்துக்கு பார்ப்போம். நாங்கள் மணச்சேனையில் எத்தனையாம் தேதி 19-24 18-24 இப்போ சுவாமி எது கனவு போல இருக்குது. இது நடந்த 2 மாதம் இருக்கோ இல்லையோ போய் நடந்தது. அப்போ இதுவும் ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. சொல்லுங்கள் எல்லாரும். இதுவும் அந்த சாட்சி பாவத்துக்கு பெரிய உதவியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிக்டமா என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான வரி. ஈவன் திஸ் வில் சொல்லுங்க பாஸ் அவே. நீ பிடிச்சி கொண்டிருக்கா, பார்த்து கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கு, போயிட்டு கனவு போல இருக்கு. அப்போ அங்கே நீ நடந்து கொண்டிருக்கக்குள்ள கூட முடியுங்கோ கனவு போலன்னு சொல்கிறது நடந்து
அப்போ மனதையும் நீ சாட்சியாக நீ பார்க்க வேண்டியெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே நீ அதோடு இழுபடாமல் சாட்சியாக இருப்பார். எப்படி மனம் உண்டா எண்ணங்கள் கவனம் கேளுங்க. இது இப்போ நாங்கள் அதை பற்றி இப்போ அற்புதமாக இருக்குது இந்த சாட்சி பாவத்துற பெருமை. இப்போ எண்ணங்கள் நீ சொல்லக்குள்ள ஒரு எண்ணம் முடியுங்க, ரெண்டாவது எண்ணம், அப்போ ரெண்டு எண்ணுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்கணும் இல்லையோ? உதாரணத்துக்கு காடுண்டா என்ன? மரங்களின் தொகுப்பு, பல மரங்கள், அது காடு. காடுண்டு பேர், ஆனால் மரம் ஒட்டி கொண்டா இருக்கத்தான் தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி மனம் எண்ணக்குள்ள எண்ணங்களின் தொகுப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எண்ணத்துக்கும் இன்னடத்துக்கும் இடையில் இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி தொடர்ந்தே இருக்கிறது. நான் இதுக்கு அந்த திருவண்ணாமலை கதையை சொல்ல போகிறேன். சரியா? நான் திருவண்ணாமலை ஒரு கோயில் இருந்தேன். அற்புதம். அங்கே மகான்கள் அவங்க பள்ளிக்கூடத்தையே பார்க்காது. ஆனால் அவன் தமிழும் தெரியாது, படிக்க தெரியாது, இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது. என்லைட்டன் மாஸ்டர்ஸ். இப்போ நான் ரமண மதியில் உள்ளது 40 இதை படித்து கொண்டிருக்கேன். அது இங்கிலீஷில் நினைக்கிறேன். அவர் கொண்டு கொண்டா புத்தகத்தை கொடு. ஏன்னா நான் சிரித்தேன், சாமி உங்களுக்கு வாசிக்க வராது கூட கொடுத்துட்டேன். அவர் புத்தகத்தை பிரிச்சுட்டான். இந்த நீங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜி அடைஞ்சேன்டா முதல்ல இந்த ஒயிட்டாக இருக்கும் முதல் பேஜ், சிலதில் இல்லை ஆனால் அதிகமாக தான். கடைசி முதலும் ஒயிட் பேஜ் தான் இருக்கும். அவர் காட்டினார் ஒயிட் பேஜ் இதாக இருக்குது, ஒயிட் பேஜ். சரியா? எனக்கு காட்டினார். சாமி ஒயிட் ஒன்றும் இல்லை படிக்கிறார். அவர் போய் என்னது படிச்சு போடு, கடைசியில் இந்த இதுக்கு ஒயிட். சரியா? காட்டி போடு, இந்தா படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு உளுந்து ஒழிச்சிருக்கிறேன் நான். அது சொன்னார் விற்பாட்டு. இந்த முதல்லேருந்து கடைசி வரையும் வெள்ளை பேப்பரே தான். நீ இந்த கருத்த மையை தெளிச்சு விட்ருக்க இந்த எழுத்துக்கள். ஆனால் நீ தெளித்தாலும் பின்னால் இருக்க சொல்லுங்க அந்த வெள்ளை பேப்பர் மாறாமல் அப்படியே இருந்தது. இன்னும் தூக்கி வாரி போடும். அப்போ இந்த சைத்தன்யமாய் அந்த பரம்பொருளாய் ஆத்ம நிலை இருந்து கொண்டு இருக்கு. இந்த எண்ணத்தினை எடுத்துக்கொண்டா நீ துருவியோட என்னது மை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொன்ன பாயிண்ட் வரும். அதாவது நம்ம இந்த மனதை சாட்சியாக பார்க்க முடியாத காரணம் நீ அந்த எண்ணங்களுக்கு வீணாக பெருமதி கொடுக்கிறாய். அடுத்தது அதற்கு நீ என்ன இமோஷன் உணர்வு கொடுக்குறாய், உணர்ச்சி கொடுக்குறாய். பெருமதி கொடுத்தா மட்டும் காணாது. அது மட்டும் இல்லை, நான் எண்ணம் இல்லையோ. பாரு 3 தவறு செய்கிறாய் நீ. அப்போ அதை செய்யாமல் நீ பார் எண்ணங்களை. அதுக்கு அழகான உதாரணம் சாட்சிக்கு கனவு. நான் நீங்கள் தயவு செய்தேன்டா எல்லா ஞானங்களையும் இந்த உதாரணம் மிக அற்புதம். ஆனால் நம்ம கனவை ரிஜெக்ட் பண்ணி போட்டு இந்த நனவு தான் உண்மை என்றத தவறாக, நான் முட்டாள்தனம் தான் சொல்லலை, தவறாக இதுதான் உண்மை, அது நிஜத்துக்கு வாங்க என்னடாக்க சொல்லுவாங்க. சாமிஜி நிஜத்துக்கு வாங்க, நிஜமடா என்ன விழிப்பு நிலை. ஆனால் அந்த உபனிஷதங்கள் நான் சொல்லுதோ அந்த பரம்பொருள் ஆழ்ந்த உறக்கமாகவும் கனவாகவும் நனவாகவும் இருக்கிற 3 சமம். உஷத்தியத்தை அது ஒன்றும் இல்லை. அதை இன்னொன்று இந்த கனவில் விசேஷம் என்னென்னா, நீ கனவு கண்டு கொண்டிருக்கக்குள்ள இந்த விழிப்பில் இருந்த அத்தனையும் நீ அதுக்கு பெருமதி கொடுத்தாய், மற்றது என்னதாய் உணர்ச்சி கொடுத்தாய். அடுத்தது நான் எனது என்ற அந்த எண்ணங்களை நீ சொந்தமாக்கினாய். அதை என்ன சொல்கிறது, யூ மேட் இட் ஓன், யுவர் ஓன். எப்படி சொல்கிறேன் என்று சொந்தம் என்ன சொன்னி என்ன இல்லையோ. ஆனால் கண்ணை முடிச்சோடனே இது 3ம் முடியும் செல்வி முடியும் தவறு. அங்கே ஒன்றுமே நடக்கலை முதலாவது. ஆனால் இதை ரோட்டால் போட சொல்லலாம். இது தத்துவப்படி ஆராய்ச்சி பண்ணினா அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. ஏதாவது நடந்திருந்தால் கண்ணை முடிச்சு அதை ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க, அந்த கனவுலேருந்து கொண்டு முடியுமோ கவனம் கேட்கும். அப்போ இந்த சாட்சி பாவத்தை நீ இல்லை இந்த எண்ணங்களுக்கு மனத்துக்கு நீ செய்கிறதண்டா அங்கே அவ்வளவும் நடந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த கனவு அவ்வளவத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ அனுபவிச்சேன்னு சொன்னால் அங்கே ஒரு உதாரணத்துக்கு செல்லி அங்கே இருந்தா, ஆனால் அந்த செல்லி கனவை காணலை. இந்த தூங்கி கொண்டு இருந்த செல்லியும் கனவை காணலை. அது இந்த ஞான நூல் அது தைஜஸான்னு சொல்கிறது. அதாவது அந்த பரம்பொருள்ற அம்சமாகிய தைஜஸான தேஜஸ் அதுதான் பார்த்து. ஏன்
அப்போ அதுக்கு கொஞ்சம் விளக்கப்படுத்தணும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீ கனவு காணலைன்றதுக்கு நல்ல உதாரணம். நீங்கள் தூங்க போகிறீங்க, ரூமுக்குள்ளே போனீங்க, ரூமை பூட்டினீங்க, லைட் ஆஃப் பண்ணீங்க, படுத்தீங்க, கொஞ்சம் கூடியில் இருந்தால் பிளாங்கெட் போட்டிங்க, கண்ணை மூடிங்க. கண்ணை ஆனால் அந்த கனவில் சூரியன், சந்திரன், இது எல்லாம் எந்த ஒளியை கொண்டு நீ கனவை பார்த்தாய்? அது உண்ட ஒளி இல்லை, அது அந்த பரம்பொருளாகி அது தைஜசான்னு சொல்கிறேன். பிராஜ்ஞா தைஜசா விஸ்வா அப்படி சொல்கிறேன், இந்த 3. அப்போ நீ எழும்பி அங்கே நடந்து நான் வீணாக நீ உரிமை பாராட்டினேன், வீணாக அங்கே வந்த அத்தனை எண்ணங்களுக்கும் முடியுங்கோ நீ உரிமை பாட்டினாய். அடுத்தது அதுக்கு பெருமதி கொடுத்தாய், அதில் உனக்கும் மற்ற கொடுத்தாய், இமோஷன் கொடுத்தாய். ஆனால் கண்ண முடிஞ்ச பிறகு இப்போ நீ நல்லா பார், உண்மையிலே எனக்கு தெரியாமலே நான் அவ்வளவையும் சொல்லுங்கோ சாட்சியாகத்தான் பார்த்தேன். ஏன்னா இந்த தைஜஸா உண்மையான நான் கனவு. இப்போ மதுஎலும்பி சாமி நான் இரவு கனவு, நான் ஒரு கனவை சொல்லி கொண்டு வந்தேன், நான் அற்புதம் இல்லை. ஆனால் அது உண்மையில் நான் கண்ணை முடிச்சுட்டேன், நான் அது அப்போ என்ன சொல்ல வரேன்டா. அப்போ மனம் அதை நீ சாட்சியாய் சொல்லு பார்க்கிறாய். இப்போ நீ பார், உண்மையிலே நீ பார்க்குறாய், ஆனால் இதுவெல்லாம் தெரியாது. இப்போ பார்த்து என்ன நடக்குது? சாட்சியோட விசேஷம் என்னென்னா, அங்கே மனதில் நடந்த ஒன்றுமே சாட்சியை முடியுங்க பாதிக்காது. அதான் விசேஷம். எல்லாம் எது நடந்தாஞ்சிட அது பாதிக்காது. அப்போ தூள உடம்பு சூக்ஷ்ம நீ பார்த்து கொண்டு இருக்க. சரி, இந்த விழிப்பு நிலைக்கு வருவோம். சாட்சி இல்லை, இப்போ இந்த விழிப்பு நிலையில் நடக்கிற அத்தனையும் அதே போல் கனவுலையும் முடியுங்க நடந்தது. அப்போ இங்கேயும் நீ பல்ல கடிச்சிட்டு, நான் என்ன பல்ல கடிச்சிட்டு ஏன் சொல்கிறேன்டா, இந்த ஆத்ம ஞானமும் இந்த பயிற்சிகளும் நீ விழிப்பு நிலையில் அஞ்சையும். கனவுல செய்த ஒரு பிரியோனும் இல்லை. கனவுல சாப்பிட்டு வயிறு மூட்டும் இது வந்தோடனே விழிப்பு கண்ணை முடிச்சோடனே பசிக்கும். எங்கள் உண்மையை சாப்பிடலை இல்லையோ. இப்போ கொண்டான் இது நான் அப்படி வட்டி வயிறு பூமன் இருக்கு, என்ன உண்டை சாப்பிடுவேன் நான் சொல்ல மாட்டேன். கனவுல நான் சாப்பிடலை. அப்போ என்ன அர்த்தம் வேண்டா, இந்த விழிப்பு நிலையில் தான் நீ சாதனை செய்ய வேண்டும். இப்போ இந்த கனவை கொண்டு வா, அடுத்தது எத்தனையோ பிறவிகளை கொண்டு வா, அடுத்தது அது இந்த இது நல்லது. ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. ஒரு அரசன் கேட்டான், நல்லது நடந்தால் இந்த சொல்லால் துக்கமும், கெட்டது நடந்தால் அந்த சொல்லால் சந்தோஷமும் வர சொல்லேன்னு ஒரு அரசன் கேட்டான். ஒரு சொல்ல கடைசி ஒரு சொன்னா, ஈவன் திஸ் வில் பாஸ் அவே, இதுவும் கடந்து போகும். அப்போ அந்த அரசன் நல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றி நடந்தது, இதெல்லாம் வந்து அழகான ஒரு அவனுக்கு பிரின்சஸ் கிடைச்சா, கல்யாணம் எல்லாம் அனுபவிக்கக்குள்ள அது நடந்த உண்மையில் பெரிய ஃபேமஸ் போயம் அது. ஈவன் திஸ் வில் பாஸ் இஸ் போயம். அது அவனோட அப்பா கொடுத்த நினைக்கிறது இல்லை, அவர் அப்பா ஒரு மோதிரம் கொடுத்து, மகனே அந்த சந்தோஷத்தில் சந்தோஷம் இருக்கக்குள்ளேயும் துக்கமாக இருக்கக்குள்ளேயும் இதை பார். அப்போ இவன் கல்யாணாட்டி ஐஸ்வர்யா ராயா அப்படி ஒரு ஒய்ஃப், பியூட்டிஃபுல் லேடின்னு. ஆமாம், அப்போ பார்த்தோன்னே ஈவன் திஸ் வில் பாஸ் இருக்கு. அப்புறம் ஒரு யுத்தத்தில் போய் தோக்கடிச்சுப்பட்டான், தோற்று போனான். அப்போ எங்கேயோ ஓடி ஒழிச்சு கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கான். ஈவன் திஸ் வில் பாஸ் அவே, அதை கடந்தான் மறந்து வெற்றி அடைந்துட்டான். என்ன சொல்ல வரேன்டா, இந்த அது சொன்னது அறிவுரையை நீ பாவி. இப்போ 41 முடிஞ்சு எத்தனை நாள்? 8 2008 ஒரு வாரம் முடிஞ்சு இல்லையோ? இப்போ ஈவன் திஸ் வில் பாஸ் அவே அதில் அப்ளை பண்ணலாமே இல்லையோ? அப்போ நீ இந்த சாட்சி பாவத்துக்கு இல்லை, இந்த இதுவும் கடந்து விடும். 84 லட்சம் பிறவையும் கடந்தது. இப்போ இளமை இந்த இதுவரையும் என்னடாக்கு கடந்து கொண்டு இருக்கிறது, இது கடந்து விடும். ஆகவே நீ அந்த ஓடுற தண்ணியோட ஓடாமல் கரையிலிருந்து ஓடுற தண்ணியை பார். நான் ஓடுற தண்ணியை வாழ்க்கையை சொல்கிறேன். ஓடுற தண்ணி என்ன? வாழ்க்கை. ஜஸ்ட் சாட்சியாக பார். அதில் இதுதான் விசேஷம் என்னென்னா,
இதுக்கு உண்மையிலே அறிவு வேணும். இந்த காமன் சென்ஸ் தான் இது. நான் சொல்கிறது என்ன புதுசா ரமணா ஒன்றும் இல்லையே, சாதாரண விஷயத்தானே சொல்கிறேன். ஆனால் நம்ம அறிவினத்தால் இந்த மகிழ்ச்சியாக இருக்க விருப்பம் இல்லாததால் அதை சொல்லலாமா ஒரு டைவர்ஷனா? ஒரு வீட்டுக்கு நானும் மாத்தாச்சியும் போகிறேன். அப்போ 45 கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் சொல்லி அவவும் சொன்னால் நானும் என்ன உண்டு கவலைப்படுறதுல ஒரு அர்த்தம் இல்லை, நோய் வரும் இது வரும். கடைசியாக பிளெண்டி வந்துட்டு எங்களை குடிக்கிறது. அவன் சொல்கிறான், உங்களுக்கு நேரியம் துறவிகள் எல்லாம் நாங்கள்லாம் இல்லறத்தால் கவலைப்படாமல் எப்படி இருக்கன்னு சொன்னான். சாமி எழுமுங்கோ பிள்ளைண்டியை தொடவில் எழுமிட்டு இந்த இந்த அறிவினங்களுக்கிட்டவங்களுக்கெல்லாம் சொல்லி பிரிய வேண்டும், வாங்க போகணும். நாங்கள் ஒரு புது இது ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், இதுக்கு எதிர்மாறா. எப்படி என்ன கவலைப்படாமல் எப்படி இருக்க நீ சொல்லக்குள்ள சந்தோஷப்படாமல் நாங்கள் எப்படி இருப்போம், நாங்கள் சந்தோஷப்படாமல் எப்படி இருப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம். சரி இல்லை பாரு, அதானே அது அழகான உதாரணம். நான் இந்த குரங்கை தான் பார்த்துருக்கேன். இந்த குட்டி சேர்த்து அழுகி கொண்டிருக்கும், நாரும் கத்தி கொண்டு தெரியும். யானையும் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல, கேள்விப்பட்டேன். இல்லை அது என்னது இந்த அம்மா உண்மையில் இந்த உலகத்தை துக்கம் இருக்க முடியாது. நானே என்ன கஷ்டப்பட்டு சொல்கிறேன், அதை தான் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு கேட்டுச்சா சொல்கிறது? எனக்கு ஒழுங்காக கேட்கல. என்ன சொல்கிறேன்டா ஏன்டா இல்லை எல்லாம் யோசிச்சு பாருங்க. அம்மா இப்போ இவ பாயசம் செய்தான் இல்லை, அது ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமை செய்வான். இல்லை இல்லை ஒரு நாள் காலையில் பாயசம், மத்தியானம் பாயசம், பின்னேரம் பாயசம், இன்பிட்வீன் பாயசம். நான் ரிசிக்கேஜ் ஓடிட்டு போவேன். நல்லா யோசிச்சு பாரும்மா, இது ஒரு பெரிய விஷயம். கேட்கணும். துக்கம் இருக்க முடியாத நீ சந்தோஷத்தை முடியுங்கோ அனுபவிக்கிறாய். எஸ் எஸ் பசி இருக்க முடியாதான் நீ ருச்சி அனுபவிக்கிறாய். பசியே இல்லைண்டா. அப்போ இந்த உலகத்தில் என் பெருமான் சரியான கட்டிக்கார். அவன் இந்த துவந்துவா ரெண்டையும் வச்சிருக்கார். ஒரு வெற்றியே இருக்கவனும் அனுபவிக்க முடியாது, தோல்வி இருக்கபடி தான் வெற்றியை நீ அனுபவிக்கிறாய். அப்போ இது துவந்துவான் இதில் அனுபடியா துக்கம் இருக்கபடி தான் நீ மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாய். நான் இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த வறுமை இது அந்த இளமையில் இந்த எல்லாம் பார்த்தா இன்னும் ஆனந்தம் இப்போ ஏன். ஆனால் உண்மையில் என்னது போர்ன் வித் சில்வர் ஸ்பூனா அவங்க கொண்டு வந்து வைக்க மாட்டான், டல்லு போரிங். அவனுக்கு எல்லாம் போரிங், ஏன்னா எல்லாம் அனுபடியா என்ன சொல்ல வரேன்னா இந்த சாட்சி பாவத்துக்கு இந்த உலகத்தை ஒழுங்கா பார், என்ன கண்ணை முழிச்சு பார் என்ன நடக்குது இல்லை. ஒரு இந்த இந்தியாவில் இங்கேயும் போய் நினைக்கிறார், அவர் வண்டி இழுக்கிறதோ ட்ரிக்ஷோ அவள் அப்பா, இவள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது அப்பா அவள் இருந்துட்டு அப்பான்னு சொல்கிறாள் இல்லையோ. அந்த ஆனந்தத்தை பாருங்கள். இப்போ நம்மளோட திருக்கோயிலில் ஒரு முறை அந்த வண்டியில் மரக்கறி விற்று கொண்டிருந்த இல்லை ஒரு டாக்டரை இது கழுவட்டோம் மெடிசின் படித்தாலும் எனக்கு தெரியல. என்ன ஒரு ஆனந்தத்தை பார். ஒரு ரிச் மேன் அது போடுறதே இல்லை அவனுக்கு, அது அர்த்தமே இல்லை. இப்போ என்ன சொல்லுவாருண்டா இந்த சாட்சி பாவம் இயற்கையிலே இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி ஈவன் திஸ் வில் பாஸ், நீ சொல்லாட்டி கூட கடந்து கொண்டே இருக்குது. ஆகவே நமக்கு அந்த சாட்சி பாவத்தை நீ இது உனக்கு இருந்தும் இயற்கையில் இருந்தும் நான் சொன்ன மாதிரி என் பெருமாண்டு திருவருளால் எல்லாம் உருண்டி கொண்டே இருக்கிறது, நீ பார்க்கல. திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத், இது ஒரு உபனிஷத்தில் வருது. அதாவது உன்ற அறிவை என்ன ஒரு திருஷ்டியை ஞானமயம்ண்டா ஞானத்தால் நிறை, அறிவால் நிறை, புத்தியால் நிறை. தென் ஞானம் திருஷ்டிம் இந்த பார்வையை திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யே திரும்ப பார், பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத், நீ பார்க்குறதெல்லாம் அந்த பரம்பொருளாயே தெரியும். ஆகவே உன்ற பார்வையெல்லாம் தவறு இருக்குது. எங்கே தவறு இருக்குது? உந்த புத்தியில் தவறு இருக்குது, மனதில் தவறு இருக்குது, உன்ன இடத்தில் தவறு. ஆனால் வெளியில் ஒரு தவறும் கிடையாது. பார்க்கும் இடமங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரிபூர்ணான் ஒரு மணியை சொல்கிறான். உனக்கு மட்டும் பார்க்க இடமங்கும் துக்கமல் அதனே இருக்கு. அது என்னது? அது எப்படி? ஆகவே தவறு எங்கே இருக்குது?
பார்ப்பவர்களாக இருக்குது. உன்னை திருத்து உலகம் அதில் ஒரு சந்தேகப்படாதவங்க தயவு செய்து. நான் இன்றைக்கு எங்கேயோ படிக்க கொண்டு நான் இல்லை இந்த உலகம் சரி போனால் நான் இல்லை. அது பெரிய விஷயம். நீங்கள்